Hi guys, welcome back to my channel. நம்ம சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோக்கான்னு மாற்றிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழர் வீங்கிறது ரொம்ப பழைய பேராக இருந்தது. ரொம்ப நாளாக மாற்றணும் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே என்னடா வைக்கலாம் அப்படி பார்க்குறப்ப என்ன சேனல் பேர் போட்டாலும் 100 சேனல் இருந்தது. கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் சேனல் திறந்து வச்சிருக்கானுங்க. நான் எந்த பேர் போட்டாலும் இருந்தது. சரி ஓகே வடிவேல் சாரோட வேர்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா சிக்காகோக்கா வந்து சிக்கிச்சு. ஓகே சிக்காகோக்கா வித்தியாசமாக இருக்கே சொல்லி சிக்காகோக்காவே வச்சாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸையும் மாற்றியாச்சு. இந்த வீடியோ முக்கியம் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட் ரிவ்யூ வந்துடும். இந்த கேமரா யாருக்கெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் சூட் ஆகும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிப்பேன். அதோட சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அப்புறம் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ கைஸ். என்னோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆயிடுச்சு. கேமரா வாங்கணும் வெறித்தனமாக சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கிட்டேன். நம்ம சேனலுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்கிரேட். இனி வர வீடியோலாம் வெறித்தனமாக இருக்கும். தெரிக்க விடுவோம். சோனியோட ஃப்ளாக்ஷிப் கேமராக்கு ஒரு பாயிண்ட் கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சோனி zve10. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூபராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் ஷூட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கேமராவை கண்ணை மூடிட்டு போய் வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சாலிட் ஐஆர்ட் ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய சோனி சீரீஸில் 7 சீரீஸில் இருக்கக்கூடிய ஐஆர்ட் ஃபோக்கஸ் இன்ஜின் இந்த கேமராவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ கேமராவோட டாப் சர்ஃபேஸில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். டாப் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா ஹூக் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் போடுறதுக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஷூ மவுண்ட் இருக்கும். அந்த ஹாட் ஷூ மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டலாக நம்ம ஏதாவது ஒரு வயர்லெஸ் மைக் போட்டாலும் சரி இல்லை லைட் போட்டாலும் சரி டிஜிட்டலாக நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய பார்த்திங்கன்னா அவங்க இன்பில்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு மைக் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் SNQ மோடு. அந்த SNQ மோடு ஒன்றும் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ ஸ்லோ மோஷன் அது வந்து மூணுமே பார்த்திங்கன்னா அமுக்கிறப்போ பார்த்திங்கன்னா சைக்கிள் மாதிரி அப்படியே மாறி வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர் ஸ்பீட் வீல் இருக்கும். ஷட்டர் ஸ்பீட் அப்பர்ச்சர் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. அப்படியே அங்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீஃபோக்கஸிங் மோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ளர் பண்ணி கொடுக்கும் அந்த C1 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஜூமிங் இருக்குது. அந்த பவர் ஜூமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிலேபிளான ஒரு பவர் ஜூமிங். டக்குன்னு ஒரு ஜூம் பண்ணனா கூட சட்டுன்னு அப்படின்னு பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு பவர் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா zve10 4K அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனு FNQ மோட் அது மாதிரி ஏகப்பட்ட மோட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்தையும். வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கிட் லென்ஸோட வாங்கியிருந்தேன். 16-50 mm லென்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா OSS சப்போர்ட் இருக்குது. OSSனால் ஒன்றும் இல்லை, ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷாட். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டேஜ் வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த OSS அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் ஸ்டடி ஷாட்டில் இருக்கிறப்ப எப்படி இருக்குது ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டில் எடுக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டடி ஷாட் வந்து ஆனில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டடி ஷாட் ஆனில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஃபுட்டேஜை வந்து ஸ்டெபிலைஸ் அதுவாகவே பண்ணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராப் எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராப் இருக்காது. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒய்டாக தெரியுது பார்க்குறப்பவே. நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவ் ஷாட்டுக்கு எடுக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஹேண்டில் எடுத்தேன். இப்போயும் ஹேண்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஹேண்டில் கேம் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமே நல்ல ஒரு ஒய்டாக தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேக் கண்டிப்பாக இருக்கும் நிறைய இடத்துல. ஏன்னா வந்து ஆக்டிவ் ஸ்டடி ஷாட் ஆனில் இருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேக் இருக்காது. ஸ்டாண்டர்டில் எடுக்கிறப்ப கைஸ் இந்த சோனி zve10 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டூல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் மோட் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஒரு ஃபீச்சர். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்படி காட்டினாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபோக்கஸ் போயிடும். இன்கேஸ் நான் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸுக்கு திரும்பி ஃபோக்கஸ் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனி zve10 ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்ப்போம். ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோஸ் இருக்குங்க. எல்லா ப்ரோஸையும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பத்தாது, அவ்வளோ ப்ரோஸ் இருக்குது. ஆனால் கான்ஸும் இருக்குது. ஆனால் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கான்ஸ் கிடையாது. ஆனால் மேஜரான கான்ஸ் ஒரு சில இது இருக்குது. ஆனால் ரொம்ப மேஜரான கான்ஸ்லாம் கிடையாது. ஆனால் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோஸ் இருக்குது. என்னால் வந்து எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி சொல்லக்கூட முடியாதனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டில்ட் டிஸ்பிளே இருக்குது. விளாகர்ஸுக்கும் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் டில்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு டில்ட் டிஸ்பிளே இல்லாமல் கை உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டில்ட் டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குங்க. அது வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோவில் இருக்கும். ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. போத் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சமமான ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சோனியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராலையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஷோகேஸ் மோடு. அது வந்து நான் டெமோ காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் மோடு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் மோடு ஒரு செம்மையான ஒரு மோடு. அது வந்து ஆனால் பார்த்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த zve10 பார்த்தீங்கன்னா இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக மைக் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா விளாகர்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா டைமும் எல்லா கேஜெட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா நம்ம பேக்கில் எப்போ வேணால் வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேமரா. அந்த மைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு மைக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம போஸ்ட்டில் எடிட் பண்ணுறப்போ அந்த சரௌண்டிங் நாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், செம மைக்குங்க. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக விளாகர்ஸ்க்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கும் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வேறு மாதிரி அப்டேட்டட் கலர் சென்ஸ் இருக்குங்க. இந்த கேமராலையும் அப்டேட்டட் கலர் சென்ஸ் தான் இருக்குது. ஏன்னா சோனியோட பழைய கலர் சென்ஸ்லாம் மொக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய 7 சீரிஸில் உள்ள கலர் சென்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு செம்ம ஃபீச்சர். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ். இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா சேஞ்சபிள் லென்ஸ். ஏன்னா சோனியோட இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லென்ஸ் இ-மவுண்ட் லென்ஸ் நீங்கள் எந்த லென்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா 600mm லென்ஸை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சாலிடான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸிங் இன்ஜின் இருக்குல்ல. அதனால நீங்கள் எவ்வளோ பவரான லென்ஸ் போட்டாலும் தாங்கக்கூடிய ஒரு கேமரா தான். கிராப் பாடி கேமரான்னு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, செம்ம கேமரா. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டைம்னு ஒன்று கிடையாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும், பேட்டரியில் ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு செம்மையான கேமரா. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேமராவில் சார்ஜ் போட்டுகிட்டே நம்ம வந்து கேமராவை யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ஃபீச்சர். இடையில வந்து நமக்கு சார்ஜ் இல்லாட்டினா கூட நம்ம பவர் பேங்க் மூலமாக கூட சார்ஜ் பண்ணிகிட்டே இந்த கேமராவை யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாலிட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ். எந்த நேரம் பிரைட்னஸ் வேணும், எந்த நேரம் பிரைட்னஸ் வேணாம், எந்த ஆங்கிளில் இருக்குது, போர்ட்ரேட்டில் இருக்கா, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா, எல்லாத்தையுமே டிஸ்பிளேல காட்டுது. அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டுங்க. சல்யூட் தலைவா. ஓகே கைஸ், இந்த கேமராவில் உள்ள ப்ரோஸ் அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ப்ரோஸ்னால அட்வான்டேஜ்னாலும் ஒன்று தான். ஐயோ, கான்ஸை வந்து சொல்லாமல் இருந்தால் எப்படி? எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா ஒரு கான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்கும். இந்த கேமராலையும் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு வியூ ஃபைண்டர் இல்லை. வியூ ஃபைண்டர் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் கேமராவுக்கு வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் லோவாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேயே நம்ம ஆன்லேயே வச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்றப்ப சார்ஜ் வேகமாக இறங்குது. அந்த வியூ ஃபைண்டர் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆஃப் பண்ணி போட்டுட்டு வியூ ஃபைண்டரில் டச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. அதே மாதிரி கானில் பார்த்திங்கன்னா சோனியோட அதே பழைய மெனு சிஸ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சோனியோட பழைய மெனு சிஸ்டம்னால ரொம்ப கஷ்டமான ஒரு மெனு சிஸ்டம். எதுக்குள்ளே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிடும். அவ்வளோ ஒரு கஷ்டமான மெனு சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், டச் டிஸ்பிளே கிடையாது. டச் டிஸ்பிளே இல்லாதனால இப்போ டில்ட்டில் இங்கே என்ன பார்த்துருக்கு, இப்போ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா என்ன பார்த்துருக்கு. இப்போ நான் வந்து ஏதாவது மாற்றோம்னா இப்படி தோண்டி இப்படி திரும்பி நான் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி காண்டாகுது. டச்சு இருந்துச்சுன்னா டக்குன்னு இப்படியே பண்ணிக்கலாம்ல. அது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா மேபி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் கேமராக்கும் டச் டிஸ்பிளே வந்திருக்கு. அப்போ இதுலேயும் வந்துருச்சுன்னா எல்லோரும் இதே வாங்கிடுவாங்களே. அதுக்கு ஸோ பண்ண மாட்டாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் தான்.
இது வந்து ரொம்ப பெரிய காணா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு செகண்டரி லென்ஸ் இப்போ கிட் லென்ஸ் வந்து 16 to 50 mm பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸ் வந்துருச்சு ஓஎஸ்எஸோட. ஓகே, இப்போ நான் வந்து செகண்டரி லென்ஸ் வாங்கணும் அப்படின்னா 40,000 ரூபா ஆகுது. எந்த லென்ஸ் எடுத்தாலும் 40 வருது. அது கேட்குறப்போ ஒரு மாதிரி காண்டாகுது. என்னால் அது கேமராவே நான் 70க்கு தான்டா வாங்கினேன், லென்ஸுக்கு நான் 50-40 கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதர் தேர்ட் பார்ட்டி லென்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இன்னொரு முக்கியமான கான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக சார்ஜர் கிடையாது. பேட்டரியை கேமராக்குள்ளே போட்டு தான் நம்ம சார்ஜே பண்ணணும். அது எல்லா டைமும் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கேமரா போயிடுமோ அப்படின்ற ஒரு மாதிரி பயம் இருக்குது. சூடாகுது, நல்லா சூடாகுது, மீன்ஸ் ரொம்ப சூடாகுது. ஒரு நார்மலான நம்ம ஃபோன் சார்ஜ் போட்டால் அந்த சூடு இருக்கலாம், அது ஆகுது. ஆனால் ஒரு மாதிரி பயம் இருக்கும்ல, இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு ஒரு சார்ஜர் வந்து அது தனியாக ஒரு 5,000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப கடுப்பாகுது. அது வந்து பாக்ஸோடையே கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். மேபி அடுத்த மாடலையாவது கொடுங்கடா. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் யாராவது கேமரா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் இந்த zve10 வாங்கிடலாம். ஏன்னா ஒர்க் ஃபார் மணி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு போய் வாங்கிடலாம். சோனி நீ கிங்கு தான் ஆட்டோ ஃபோக்கஸில், நானும் ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து தப்பிக்கலான்னு இங்கிட்டு அங்கிட்டு எல்லா பக்கம் நோண்டி தாண்டி பார்க்குறேன், முடியலை. கைஸ், யாரை வேணால் ஏமாற்றிடலாம், நிஜமாக சொல்கிறேன், யாரை வேணால் ஏமாற்றிடலாம். இந்த சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸை மட்டும் ஏமாற்றவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டோ ஃபோக்கஸ்ங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக நான் வாழ்ந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் அந்த என் கண்ணுக்குள்ள ஒரு பாக்ஸ் தெரியுது, அது அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிது. சோனி நீ ஆட்டோ ஃபோக்கஸ் கிங்கு தாயா, அதுவும் 0.02 செகண்ட்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி. ஐயோ சோனி, எங்கே இருந்தியா அந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிச்ச? நிஜமாலே நீ கிங்கு தான்யா. முடியலையா, இதை ஏமாற்றவே முடியலையா என்னால். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டோ ஃபோக்கஸ்யா. வேற மணியா சோனி, உன்னோட ஃபேனியா நான் இனிமேல்.